ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் கைஸ், வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு ஊடா சம்பல் வைக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் ஒரு டம்ளர் அந்த மாதிரி. எதுக்குன்னா நம்ம ஆஞ்ச அந்த ஊடாந்தலையை வந்துட்டு அவிக்கிறதுக்கு. ஓகே, இதான் வந்து புளி தண்ணி. இப்போ இந்த ஊடாந்தலை இருக்குல்ல, நம்ம அவிக்க போகிறோம். இந்த ஊடாந்தலை வந்து நல்லா சோப் கலராக வரும் பாருங்க, அது வரைக்கும் நல்லா இது பண்ணி பாருங்க. ஊடா நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வந்துச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம இந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்குவோம், அவிச்ச தண்ணியை மட்டும். சரி, இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ இந்த டவமுண்டாங்கால சிறை அது போட்டுவோம். சரி, இப்போ ஒரு வெங்காயம் சின்னதாக வச்சு வெங்காயம் வதங்கின பிறகு நான் இன்னும் ஒரு வெங்காயம் நான் அரைச்சி வச்சிருக்கேன், அதை போட்டுவோம். ஸோ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கேன். சரி, இப்போ அரைச்ச சாந்தி உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து பட்டை மிளகாத்தூள் ஒரு 2 கண்டி ஆட் பண்ணிக்கிறேன், உரப்புக்கு ஏற்ற மாதிரி. நம்ம அவுச்சி வச்சிருந்ததுல கூட தலையெல்லாம் போட்டு அந்த தண்ணி கொதி வந்த பிறகு இந்த தக்காளி ஒரு 1.5 தக்காளி பழம் சுற்றிங்க பாருங்க. தக்காளி பழம் நல்லா மசியணும். தக்காளி பழம் நல்லா மசிஞ்ச பிறகு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நான் வந்து 1 கிலோ ஊடா அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் ஊடா சேர்த்துக்குவேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆட் பண்ணல. இந்த சர்க்கரை வந்துட்டு ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த சர்க்கரை போட்டு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு மல்லி இலை சேர்ப்பாங்க. ஸோ நான் வந்து கருப்பில் சேர்க்குறேன். ஸோ நம்மளோட நறுமணம் கருப்பில் தான், அதனால் நான் வந்து கருப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதோட ருசி தனித்தனியாக தெரியும். அது ஊடானோட தலையை போட்டு அவிச்சோம்ல, அதோட ருசி, அப்புறம் தக்காளி பழம், அப்புறம் இந்த கருப்பில் சிரை, டவுன் பண்டாங் இதெல்லாம் சேர்த்து. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு நானே சமைச்சு நானே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. தேங்க்யூ. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், நீங்கள் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இதே போதுமான அளவு. இவங்க மேலும் நல்லா. ஓகே.